இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்துள்ளார். இதன்போது இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் கண்டி, நுவரெலியா, மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் 106 வீடுகளுக்கான நினைவு படிகங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜெய்சங்கர் கூட்டாக மெய்நிகர் ஊடாக திறந்து வைத்தனர். அத்துடன் கொழும்பு, திருகோணமலை ஆகிய நகரங்களில் உள்ள மாதிரி கிராமத்திலும் 24 வீடுகள் மெய்நிகர் ஊடாக பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. மேலும் $6 மில்லியன் இந்திய நிதியுதவியுடன் இலங்கையில் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதை குறிக்கும் நினைவு படிகம் மெய்நிகர் ஊடாக திறந்து வைக்கப்பட்டது. இதில் கொழும்பில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் ஒரு மையம், ஹம்பாந்தோட்டையில் துணை மையம், காலி, அருகம்பே, மட்டக்களப்பு, திருகோணமலை, கல்லாறு, பருத்தித்துறை, மொள்ளிக்குளம் ஆகிய பிரதேசங்களில் ஆளில்லா கட்டுப்பாட்டு மையங்களும் அடங்கும். The Maritime Rescue Coordination Center in Sri Lanka. அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடலில் பல விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டன. எரிசக்தி இணைப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் மேம்பாடு, LNG விநியோகம், இரு நாடுகளுக்கிடையே அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விநியோக குழாய், எரிபொருள் எரிவாயு ஆய்வு திட்டங்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகள் 2024 ஆண்டு ஜூலை மாதம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையில் பால் உற்பத்தியை ஊக்குவிக்க இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் செயல்திறன் மற்றும் உர உற்பத்தி தொடர்பான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. திருகோணமலையின் அபிவிருத்திக்காகவும் காங்கேசன்துறை துறைமுகத்தின் விரிவாக்கத்துக்காகவும் இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் ஜாழ் விமான நிலையம் மற்றும் கொழும்பு ரத்மலான விமான நிலையம் ஆகியவற்றின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கலின் முதற்படியாக இலங்கைக்கான தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை துரிதப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர், ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி, துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து, விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா, விவசாயம், தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர, மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, தேசிய பாதுகாப்பு மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட இந்திய தூதுக்குழுவினரும் கலந்து கொண்டனர். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர், பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் என பலரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்.